சுடுகின்ற நிலவு. பர்ன் அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 7ல பார்ட் 1 இப்போ பார்க்கலாங்களா? இதுவரைக்கும் எதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, கான் வந்து பீமா வந்து வர சொல்லியிருப்பாரு. ஜீரா வந்து ட்ராப் பண்ணிட்டுருப்பான். அதுக்கப்புறம் நீயும் பீமும் ஜீராவும் வந்து க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பீம் வந்து வேலையை விட்டு போகிறாரு. நான் வேலையை குவிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஜீரா கூப்பிடும்போது ஜீரா வந்துட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறா. வரலான்னு சொல்லி போகும்போது கான் வந்து சொல்கிறாரு, உன்னோட வேல்யூ என்ன? உன்னோட ஆர்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்ச ஒரே பர்சன் நான் தான். என்னை விட்டு நீ இப்போ வரைக்குங்கும்போது அழுதுட்டே நின்றுட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பீம் வந்து கிளம்பி போயிருப்பாரு. இப்போ ஜீராவும் வந்து கோவிச்சுட்டு இதெல்லாம் உங்கள் பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுத்த அந்த டூலிப் பொக்கே வந்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு கீழே இறங்கி நடந்து வந்துட்டுருப்பான். கான் வந்து அப்படியே பார்க்குற அந்த பொக்கேவை பார்த்துட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்து பட்லருக்கு கால் பண்ணுறாங்க. பட்லர் வந்துட்டு சொல்லுங்க கான் அப்படிங்கும்போது ஜீரா வந்து கீழே வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஒரு கார் கொடுத்து அவனை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு பட்லர் வந்து சரி சார் அப்படிங்கிறாங்க. லிஃப்ட்டு வந்து கீழே வருது. ஜீராக்கு வெளியே வராரு. பட்லர் பார்த்துட்டு சார் ஜீரா நில்லுங்க, கான் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாரி உங்களை கொண்டு போய் வீட்டில் விட சொல்லி காரில் ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு பட்லர்கிட்ட சொல்கிறாரு. பட்லர் வந்துட்டு அதுக்கு சார் நீங்கள் உங்களை கொண்டு போய் நான் காரில் விடலைன்னா எனக்கு தான் சார் பிரச்சனையாகும். ஸோ புரிஞ்சுக்குங்க அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சரி எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போய் சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். உட்காந்தோடனே கார் வருது. பட்லர் வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்துட்டு நானும் தேங்க்யூ தான் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஜீரா வந்து பீமுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கல கால் பண்ணுறாங்க. பீமோட வீட்டை காமிக்கிறாங்க. பீம் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. கால் வந்துட்டே இருக்குது ஜீரா கிட்ட இருந்துட்டு. பீம் வந்து சுத்தமாகவே கால் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு அவன் தான் கால் பண்ணிகிட்ருக்கான், நீ ஏன் எடுக்காமல் இருக்க அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு ட்ரிங்க் பண்ணால் எனக்கு தான்டா பிரச்சனை அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு என்ன நானே என் பெட்ரூமுக்கு நானே போய்க்குவேன், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கால் வந்துட்டே இருக்குது ஜீராட்டிருந்து. பாவ பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறா, மச்சான் உண்மையை ஒன்று சொல்லட்டுமா, அட்லீஸ்ட் நீ காலை வந்து அட்டன் பண்ணாதான் அவங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருந்தால் அது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சான்ஸாச்சும் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. அதனால் அட்டன் பண்ணுறா அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு சரி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறான். எடுத்துட்டு என்ன அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு ஹலோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு ஆமாம் நான் குடிச்சிட்ருக்கேன், இப்போ எதுக்கு கால் பண்ணேன் அதை மட்டும் சொல்லு அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு இன்றைக்கி நடந்ததுக்கு ரொம்பவே சாரி, நான் வந்து ஒரு உண்மையை சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு என்ன உண்மை, நீ வந்து என்கிட்ட போய் சொன்னியே கான் கூட இருந்துட்டே, இப்போ ஒரு வேளை அதுவா இருக்க அந்த நீ கான் கூட இருந்ததை பற்றி நீ பொய் சொல்கிறதா இருந்துச்சுன்னா அப்போ உனக்கு நீயே நீ திட்டிக்கோ அப்படிங்கிறான். ஜீரா வந்துட்டு அது இல்லை, நீங்கள் நினச்சிட்ருக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து கான் வந்து பண்ணதை என்னைய வந்து பண்ண வச்சது அது அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்கிறாங்க, உன்னைய என்ன பண்ண வச்சான், ஏன் உன்னைய பண்ண வச்சான் அதை சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு அமைதியாக இருக்கார். பீம் வந்து சொல்கிறாரு, உன்னால் ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா அவன் எதுவுமே உன்னை பண்ண வைக்க கிடையாது, அதுதான் ரீசன். இப்போது ஒரு வேளை இதாக இருக்குன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருக்கீங்கனாலும் ஏதாச்சும் ஒன்று சேர்ந்து உள்ளே போகிற மாதிரி இருந்தால் நான் 2 பேரும் கோ த்ரூ பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே, அப்படி கிடையாதுல்ல, அப்போ ஒன்றுமே இல்லைன்னு தான் அர்த்தம். சரி ஃபோனை வச்சுரு, பாய், நான் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு இல்லை வச்சிடாதீங்க, நான் உங்களை பற்றி கேர் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் நான் கால் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா இப்போ, அது எனக்கு அதுதான் தெரியணும் அப்படிங்கும்போது பீம் இருந்துட்டு கண்டிப்பாக நான் ஓகே இல்லை அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணால் நீங்கள் ஓகே ஆவீங்க சொல்லுங்கள், அதை நான் எதாக இருந்தாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்கிறாங்க, சரி உண்மையை சொல்லணுமா, சரி சொல்கிறேன் கேட்டுக்கோ, உனக்கும் கானுக்கும் 2 பேத்துக்குள்ளே என்ன இருக்குது, என்னாச்சு ஃபேன்சி மாதிரி இருக்கா என்ன அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சொல்கிறான், இல்லை எனக்கு தெரியலை,
ஆனா, அவன எனக்கு பிடிக்கவும் கிடையாது. ஐ ஹேட் ஹிம் கம்ப்ளீட்டா அவர நான் வெறுக்கிறேன்." அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "சரி அப்படியே வேலைய விட்டுட்டு வர மாட்டேங்கிற நீயி? வேலைய விட்டுற வேண்டியதானே?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "இல்ல." பிஎம் வந்துட்டு, "சரி அப்போ குட் பை. நான் கால கட் பண்ணிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாரு. இப்போ பிஎம்மோட பிளேஸ்ல தான் காமிக்கிறாங்க. அ அடச்சே! என்ன லைஃப்டா இது? உருப்படியா போகுதுன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது லைஃப்ல. ஃப்ரெண்ட் வந்துட்டு, "மச்சான் டென்ஷன் ஆகாத." அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "என்னைய என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரனாட்டம் இருக்கா எல்லாத்துக்குமே? ஆ அவனுக்காக நான் வேலைய விட்டுட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். ஏன் அவனால வேலைய விட முடியாதா?" அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், "சரி, நீ வேலைய விட்டுட்டு வந்துட்ட. சரி. அவன் பெர்ஃபெக்ட்டா ஒரு வேலை இருக்கு அவனுக்குங்கும்போது, ஒரு ஸ்டேபிளான வொர்க்கு, ஒரு நல்ல சேலரி குடுக்கக்கூடிய ஜாப அவன் ஏன் விட்டுட்டு வரணும்? சொல்லு." அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "ஆ டேய் அருகட்டவனே! என்னையவே நீ பேசுறியா? இப்ப அவனால தானே நானு வந்து என் வேலைய நான் விட்டுட்டு வர வேண்டியதா இருந்துச்சு." அப்படிங்கும்போது, "ஏன் நீ அன்னைக்கு கூட சொன்னியே, உனக்கு ஒரு இடத்துல நீ கம்ஃபர்டபுளா இல்ல வேலைய விட்டுட்டு நீ தானடா எனக்கே அட்வைஸ் பண்ண. ஒரு கட்டத்துல வரும்போது அவனும் இது பண்ணும்போது நான் வேலைய விட்டுட்டு வந்துட்டேன்." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "அ சரி. நீ சொல்றது எல்லாமே ஓகே. ஆனா உன்னோட விஷயத்த பொறுத்த அளவுக்கு, உனக்கு வந்து அங்க வேலை பிடிக்கலனாலும் செஞ்சுட்டு இருந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நீ இருந்த. சரியா? ஆனா அவனோட கேஸு அப்படி இருக்குமான்னு சொல்லி தெரியாது இல்லையா? ஏன்னா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்த, எவ்வளோ வலிகளோட இருந்தேங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஈவன் உனக்கு அந்த ஸ்டாண்ட் ஹோம் சிண்ட்ரோம் கூட இருந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து நீ அதோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே. எனக்கு என் ஃப்ரெண்டு இப்படி இருக்கிறது கூடாதுன்னு நினைச்சு தான் உன் வேலைய விடுன்னு நான் அன்னைக்கு நான் சொன்னேன்." அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "ஃபர்ஸ்ட்டு நீ கேளு. சரியா? அவனுக்கு அந்த வேலைய விடுறதுக்கு அந்த கட்ஸ் கிடையாது. அந்த தைரியம் கிடையாது. சரியா? அதனால தான். அப்படிங்கும்போது, வேற எப்படியெல்லாம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த ஸ்டார் ஹோம்ஸ் அந்த சிண்ட்ரோமும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நான், அதே இதில இருக்கக்கூடிய அதே சிம்ப்டம்ஸ் சிண்ட்ரோம் இருக்கக்கூடியவனுக்கு வேற எந்த மாரி நான் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? அ சரி ஏதாச்சும் ஒரு வழி இருக்குனால 2 பேரும் சேர்ந்து கூட நாங்க அந்த வழிய தேடியிருப்போம்ல." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், "அவனுக்கு ஒரு வேள மைல்டா கூட இருக்கலாமே அந்த சிண்ட்ரோமு. அதனால கூட ஒரு எம்ப்ளாயி வந்து அவன் பாஸோட ரொம்பவே வந்து டை அப் ஆயிருக்கலாம். ரொம்ப இணைஞ்சிருக்கலாம். ஈவன் அவன் பாஸ் வந்து எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட, பிடிக்காத விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட, கொடூரமா பண்ணிட்டு இருந்தாலும் கூட, அவங்கள பார்த்தா அவனுக்கு பாவமா தான் தெரியும். ஏன்னா, ஐயோ! பாஸ் இப்படி இருக்காரேன்னு சொல்லிட்டு. சரி, நீ ய உனக்கு வந்து அந்த சிம்ப்டம்ஸ் இருக்கிறத நான் முதல்ல இருந்தே பார்த்துட்டுருந்தேன். அதனால உனக்கு வந்து இந்த இது வந்து எப்படிங்கிறதுக்குன்னு ஒரு ஐடியா குடுத்து இது பண்ணிட்டேன். அவனுக்கான ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சரி ஒண்ணு கேட்கட்டுமா? இந்த பேட்டர்ன் எல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்கும்போது, சடனா வந்து எதுவுமே உடைக்க முடியாது இல்லையா? ஆனா உடைக்கணும்னு சொல்லி நீ நினைச்சியா இல்லையா? அப்படிங்கும்போது பிம் வந்துட்டு, இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்குமே ஜீரா மட்டும் தான் நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அவன் என் கூட இருந்தா போதும்ன்னு மட்டும் தான் நெனைக்கிறேன். எங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு துளி கூட உள்ள வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "சரி, அவ்வளோதானே? அதாவது உனக்கு இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன பிரேக் பண்றதுக்கு ஜீரா கூட இருந்துட்டா போதும். இல்லையா? கான் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அவ்வளோதானே?" அப்படிங்கும்போது அ இவன் வந்துட்டு என்ன அப்படிங்கிறான். ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றா, "ஃபர்ஸ்ட்டு உன்னோட செல்ஃப் வொர்த் உன்னோட மதிப்பு வந்து 0வோட இருக்கும்போது தான் நீ ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற." அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இந்த அ ஸ்டாண்ட்அலோன் சிண்ட்ரோம் ஆகட்டும், உன்னோட கவலை எல்லாமே வந்து தீருதா 0 வந்து உன் கூட இருந்தா தான் உன்னோடது வந்து ரொம்ப மதிப்பாவே நீ ஃபீல் பண்ற. அப்படியே வந்து நீ 0வோட வந்து உன்னை அறியாமயே இணைச்சு வச்சிருக்க அப்படிங்கிறதா இல்லையா? ஆ அப்படிங்கும்போது, நீ ஏன் வந்து அந்த கான பத்தி நெனச்சிட்டு இருக்க? ஏன்னா, உங்க 2 பேத்தோட லவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்கும்போது, யாராலயும் பிரிக்க முடியாது அப்படிங்கும்போது, நீ ஏன் கான பத்தி கவலைப்படுற? அதே சமயம் உங்க லவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கனால தான், உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்கூண்டுலேருந்து நீ வெளிய வர முடியும். இந்த சிண்ட்ரோம்லேருந்து நீ வெளிய வரதுக்கு அவன் மட்டும் தான் இதுன்னு சொல்லி நீ நெனைக்கிற இல்லையா? அப்படிங்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்றா. அப்புறம் இன்னொரு கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும்போது, என்ன அப்படிங்கும்போது, நீ ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கும்போது, பீம் வந்துட்டு என்னத்த ஒத்துக்கணும்? அப்படிங்கிறான். ஜீரா வந்துட்டு, நீ வந்து ஜீரா கூட ரொம்பவே அட்டாச் ஆயி இருக்க. சரியா?
ஒருவேள நீ அட்டாச் ஆயிருக்க மாரியே, ஜீராவும் வந்து உன் கூட அட்டாச் ஆகாம இருந்தாரு அப்டின்னா, உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பெயின் மட்டும் தான் நீ எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நீ குடுக்குற லவ் வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்க. ஆனா அவன் அதே அளவுக்கு அவன் குடுக்கலைன்னா உனக்கு வலியா தான் இருக்கும். ஸோ, அத நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்டிங்கும்போது, அத அக்செப்ட் பண்ணிக்க நீ ரெடியா அப்டிங்கும்போது பீம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே மண்டைய பிச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு இருக்குது. அப்படியே தலைய கீழ போடுறான். இப்போ வந்து கானோட வீட்ட காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து கார் வந்துருது. ஜீராக்கு வந்து கார் வந்து நிக்குது. அவன் வீட்டுக்கு கிளம்பி போறான். கான் வந்து என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட்டா வந்து ஒரு கலைத்துவமான ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பான். அதுவும் அந்த ஏஞ்சல் டிராயிங்கும் பார்த்துட்டு மெய்மறந்து உட்காந்துட்டுருக்காங்க. இப்போ கான காமிக்கிறாங்க. அந்த 2 டிராயிங் பார்த்துட்டு ஜீராவே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இது பண்ணிட்டுருக்கான், ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அதே சமயம் பீமையும் காமிக்கிறாங்க. பீமும் சரி பால்கனியில வந்து நின்னுட்டு, அவனுக்கு வந்து அந்த ஜீரா நடந்த அந்த நாள்ல நடந்த இன்சிடென்ட் தான். அவன் கூப்பிட்டு வராம போனத பத்தியே தான் அவனும் யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ காலையில விடிஞ்சிருது. இவங்களோட பிளேஸ்ல காமிக்கிறாங்க. இங்க இருந்துட்டு கேட்குறாங்க. என்ன நினைக்கிறதுன்னு என்னை ஏன்டா கேட்டுட்ருக்க? ஆ என்னைய பார்த்து உனக்கு எப்படித்தான் இருக்குதாம்மா? ஆ அப்படிங்கும்போது, "என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து கேட்குறாங்க. "ஆ உன்னைய பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஆ அ ஒரு முட்டாள் மாரி இருக்குது. ஒரே நேரத்துல 2 குதிரைய ஓட்டின்னு இருக்க." அப்படிங்கும்போது, ஜீரா இருந்துட்டு, "இங்க பாரு, நான் என்னோட எமோஷன்ஸ தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்ப பீம பாரு, என் மேல வந்து ரொம்பவே ஃபியூரியஸா இருக்கா. ரொம்ப அளவு கடந்த பாசம், அன்பு, அப்சஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா என்ன, என்னோட ஃபோன தான் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி தான் உன்கிட்ட கேட்டு வந்திருக்கேன். அதனால என்ன சொல்லு அப்படிங்கும்போது, இங்க இருந்துட்டு, நானா இருந்தாலும் கோவப்பட தான் செஞ்சிருப்ப. அ சரியா இது சொல்லு நீயே. இப்ப நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணவும் மாட்டேன் கண்டிப்பா. சரி. ஆனா ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்குது. அப்படிங்கும்போது, அ நீ போயி பார்த்தா என்ன? ஏன்னா அவர் வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணலைங்கிற. நீ நேரடியா போய் பார்க்கும்போது கூட கொஞ்சம் ப்ராப்ளம் சரியாகலாம்ல அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு அவரோட பிளேஸு போக சொல்றியா நீ? அப்படி பிளேஸ்க்கு போக சொல்றியா? அப்படிங்கும்போது இங்க வந்துட்டு, ஆமா. அவன் இடத்துக்கு போய் நீ பார்க்காம, உன் இடத்துக்கு அவன் வந்து பார்ப்பான். அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு லுக் விட்டுட்டு, சரி நான் போயிட்டு லாபில உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவர் வராம விட்டா என்னோட டைம் தானே வேஸ்ட் ஆகும். அப்படிங்கும்போது, அப்படியே இங்க இருந்துட்டு முறைச்சாப்புல பார்த்துட்டு கேட்குறாங்க. சரி. நான் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன். அவன் பேர் என்ன? மேவினா. அதான் அதாவது பீமோட ஃப்ரெண்டு பேர் வந்து மேவின். அவன் ஏதோ ஆடிஷனுக்கு ஒரு தாட்டி வந்துட்டு போன ஞாபகம். சரி இரு அவனுக்கு கால் பண்ணா வச்சுக்கவே, அவன் அட்டெண்ட் பண்ணா எப்படி என்னங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரியா? எங்க மீட் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. இப்போ பீமோட வெயிட்ட காமிக்கிறாங்க. பீம் வந்து ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பேட் எடுத்துட்டு தலைவன் அ அப்படியே அவன் ஃப்ரெண்டு முன்னாடி வச்சுட்டு, அப்படியே அடிக்கிற மாரி பண்ணும்போது, ஃப்ரெண்ட் இருந்துட்டு கேட்குறா, "சூப்பர் மச்சான்! என்ன உன்னோட ஓன் பேட்டேவே எடுத்துட்டு போலான்ட்டு இருக்க போல இருக்கு." அப்படிங்கும்போது, அப்பயும் வந்துட்டு என்னோடதோ ஒரு விஷயம் இல்லைங்கும்போது, அத யூஸ் பண்றதுக்கு எனக்கு என்னமோ மாற இருக்குது. அதனால தான். சரி ரெடியா போலாமா? அப்படிங்கும்போது ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ இந்த டைம்ல வந்து இங்க வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு, "இரு இரு மச்சான், நான் அன்னைக்கு ஆடிஷன் போனேன்னு சொன்னேன்ல, அங்கேருந்து கால் பண்றாங்க." அப்படிங்கும்போது, சரி அட்டெண்ட் பண்ணு அப்படிங்கும்போது, இங்க வந்து கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஹலோ மேவினுங்களா? நான் வந்து பேசுறேன். காஸ்டிங் டைரக்டர்." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு, "ஓ! அன்னைக்கு நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன்ல, அவங்களா நீங்க? நீங்க எனக்கு கால் பேக் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படிங்கும்போது இங்க இருந்துட்டு, "ஆ ஆமாம்மா, நான் வந்து அப்போ வந்து அந்த ஆடிஷன் ரிலேட்டடா கால் பண்ண கிடையாது. ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி தான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களுக்கே தெரியுமல்ல, என் ஃப்ரெண்டு வந்து ஜீரா வந்து பீம் கூட அ பேசிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேத்துக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்கு. இப்போ பேசாம இருக்காங்க. அதனால அவங்க 2 பேத்த பேச வைக்கிறதுக்காக தான் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். ஜீரா வந்து பீம்க்கு கால் பண்ணான். ஆனா அவன் கால் அட்டெண்டே பண்ணல. அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் இருந்துட்டு இப்படியே முழிச்சுட்டு அவன் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கறத பீம் பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்கையிலே கேட்குறாங்க. ஃப்ரெண்ட் இருந்துட்டு, அ அந்த ஃபோனுக்கு வந்து அந்த வாய்ஸ அந்த பேசுற இடத்த மறைச்சிட்டு அந்த பேசுற இடத்த மறைச்சிட்டு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றான், பீம் கிட்ட கேட்குறான். "ஜீரோவோட ஃப்ரெண்டு உன் கூட பேசணுமாமாப்பா" அப்படின்னோனே பீம் வந்துட்டு,
எனக்கெல்லாம் பேச விருப்பம் இல்ல. இல்லன்னு சொல்லி வையி அப்படிங்கும்போது, இங்க இருந்துட்டு உடனே வந்து சொல்றாங்க. "அ நான் வேணா ஒரு பிளேஸ் வந்து பிக் பண்ணி தரேன். அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் அவங்கள வர சொல்லுங்க. அவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டாங்கன்னா கூட ஏதோ பிரச்சனை தீந்துரும்ல்ல. இதுக்காச்சும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம்ல்ல மேவின்" அப்படிங்கும்போது, நான் வேணா உங்களுக்கு அடுத்த காஸ்டிங்கில கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சான்ஸ் வாங்கி குடுத்துர்றேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும்போது, அப்படியே அவன் ஃப்ரெண்ட வந்து 2 பேர் பீமும் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. பீம் வந்து அப்படியே உச்சக்கட்ட கோவத்துக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "மன்னிச்சிடுங்க. நான் என் ஃப்ரெண்டோட வெளிய போறப்போ, அவனுக்கு வந்து என்னால துரோகமெல்லாம் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லி அப்படியே தடுமாற்ற குரலோட சொல்லும்போது, இங்க இருந்துட்டு, அப்புறம் ஓகே நீங்க பாருங்க. தேங்க் யூ அப்படின்னோனே கால கட் பண்ணிட்டு, இங்க வந்து இப்போ இங்கோட இடத்துல காமிக்கிறாங்க. கண்டிப்பா அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் துரோகம் பண்ணுவான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெயிட் பண்ணு அப்படின்னோனே, பீமோட பிளேஸ்ல இப்போ காமிக்கிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா மச்சான்? அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு வந்து பீம் பார்த்து கேட்கும்போது, என்ன அப்படிங்கும்போது, நான் சொன்னேன்ல, ஆ நீ எங்க நான் நான் சொல்லலைல்ல யாருக்குமே, நீ எங்க இருக்க? ஏது இருக்க நல்லா? நம்புடா. நான் தான் உன்னோட நம்பிக்கையான நண்பன்டா. போலாமா? அப்படின்னோனே பீம் வந்துட்டு, சரி, சரி வா, வா அப்படின்னோனே, ஃப்ரெண்டு என்ன பண்றான், நேக்கா அந்த லொக்கேஷன் வந்து எங்க போறாங்கிறத அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. எந்த லொக்கேஷன்னு கேட்டா, இந்த ரெக் ரூம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த ரூமோட லொக்கேஷனுக்கு போறாங்க. அதான் பணம் குடுத்துட்டு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குன்னு சொல்லிட்டு பிளான் செலக்ட் பண்ணிட்டா, அங்க இருக்க சாமான் செட்டெல்லாம் நம்ம கோவம் தீர்ற வரைக்கும் டமார் டுமார்ன்னு சொல்லி போட்டு உடைக்கிற இடம் தான் அது. அதுக்கப்புறம் உள்ள போனோன, ஓனர் வந்து அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, "என்ன பீமர் வந்து நம்ம இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆளையே பார்க்கவே முடியல." அப்படிங்கும்போது பீம் வந்து "கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு. அதுதான். அதான் இப்போ மறுபடியும் வந்துட்டேல்ல." அப்படிங்கும்போது, "சரி இன்னைக்குரிய பிளான் என்னங்கிறத சொல்லுங்க செலக்ட் பண்ணிக்கலாம்." அப்படிங்கும்போது, "ஆஸ் யூசுவல் தான் என்னோடது." அப்படிங்கும்போது, ஃப்ரெண்டு வந்து "எனக்கு 1/2 மணி நேரம் போதுப்பா." அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு "எனக்கு 1 ஹவரோட பிளான்." அப்படின்னோன, அவங்க பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரக் ரூமுக்கு ஜீராவும் வந்து வந்தோடனே ஓனர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா இந்த பாருங்கள் பிளான் ஏதாவது சூஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது, ஜீரா வந்து சொல்கிறேன், நான் வந்து பீம் கூட வந்திருந்தேங்க அப்படிங்கும்போது, ஓனர் வந்துட்டு, ஓ பீமோட ஃப்ரெண்டா நீங்கள்? சரி அவர் உள்ளே தான் இருக்கார். ரைட் சைட் ரூம்குள்ளே போங்க அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த ரக் ரூமில் வந்து எப்போவுமே ஏன்னா அந்த சாமான் செட்டெல்லாம் உடைக்கும்போது கண்ணாடி இருக்கும், இரும்புக்கு எதா இருந்தாலும் சரி மேலே வந்து பட்டுரும்ல. அது மாரி படாம இருக்கறதுக்கு ஒரு சேஃப்டி ட்ரெஸ்ஸு. இந்த வெல்டிங்லாம் வைக்கிறவங்க அந்த மாரிலாம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே மாரி ட்ரெஸ்ஸு, அந்த காகிள்ஸு, ஃபுல்லா ஃபேஸ்க்கு ஒரு பெரிய கண்ணாடி அப்படிங்கிற மாரி வெல்டிங் வைக்கிற கண்ணாடி எல்லாம் வச்சு போட்டுட்டு தான் போவாங்க. அங்க இது பண்ணிட்டுருக்காங்க. போனோனே திரும்பி பார்க்கும்போது, அ பார்க்குறாங்க. என்ன இது அப்படிங்கும்போது, அ டக்குனு பீம் வந்து ஜீரா வந்து நிக்கிறத பார்க்குறாங்க. உடனே அவன் ஃப்ரெண்ட பார்க்குறான். பார்த்தோன்னே பீமு ஃப்ரெண்ட் இருந்துட்டு சொல்றா, "ஐயோ! நான் இல்லப்பா" அப்படிங்கும்போது, பீம் வந்து சொல்றா, "நான் உன்னைய ஒண்ணுமே சொல்லலையே." அப்புறம் "நீ ஏன் வாய விடுற?" அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு, நீங்க பேசுங்க. நான் போறேன். நான் போய் வெளிய போய் வெயிட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து வெளிய போய் வெயிட் பண்ணிட்டுருக்கா. பீம் வந்துட்டு, "இங்க என்ன பண்ற? உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்னு சொல்லி?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "ஏன்னா, உங்கள பத்தி எனக்கு முழுசா தெரியும். இந்த நேரத்தில எந்த ஒரு பாரும் வந்து ஓப்பனா இருக்காது. அப்போ நீங்க இங்க தானே இருப்பீங்க." அப்படிங்கனோன பீம் வந்துட்டு, "ரொம்ப நடிக்காதேல்ல என்னைய பத்தி தெரிஞ்ச மார." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "நீங்க என் கூட பழைய மாரி பேசுறதுக்கு நான் என்னதான் பண்ணணும்?" அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்றான், "உன் வேலைய விட்டுரு." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "உங்களுக்கு சொல்றது அவ்வளோ ஈஸியா இருக்குல்ல?" அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, "ஏன்? என் அத பண்றதும் ஈஸி தானே." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "நான் ஒரு விஷயத்த உங்கள கேட்கலாமா? நான் இப்ப இந்த வேலைய விட்டுட்டேன்னா, நீங்க சொல்ற மார, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேரண்டி குடுக்க முடியுமா? நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு." பீம் வந்து அப்படியே பார்க்குறாரு ஏறக்க ஏறக்க. ஜீரா வந்து கன்டின்யூ பண்ணிட்டு பேசிட்டே இருக்காரு. "உங்களுக்கே தெரியும் எனக்கு காசு தான் பிரச்சனைங்கிறது. எனக்கு எந்த ஒரு பேக்கப் பிளானும் கிடையாது. நான் ஒர்க் பண்ணியும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில இருக்கேன். நீங்க அத புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன்ல. ஆனா, நீங்க என்னைய பத்தி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்களே." அப்படிங்கும்போது மறுபடியும் பீம் வந்து அப்படியே மொறச்ச மாரியே பார்த்துட்டு இருக்கா ஜீரா இருந்துட்டு, "உங்களுக்காவது ஒரு ஸ்டேபிள் ஜாப் இருக்கு. ஏன் அத நீங்க விட்டா கூட 1 இல்ல 2 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா வாழலாம். ஆனா உங்களுக்கு புரியாது.
அதாவது ஒரு வேலை இல்லாம, காசுக்கு கஷ்டப்பட்டுட்டு, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது, புரியவும் புரியாது. நான் அந்த மாரி வாழ்க்கைக்கு திருப்பி போக விரும்பல. அப்பயும் வந்துட்டு, "ஓ! நீ அவன லவ் பண்றியா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "இல்ல. அதே சமயம் என் வேலையும் விட முடியாது. ஏன்னா எனக்கு வேலை வேணும். வேலை இருந்தா தான் எனக்கு காசு, காசு இருந்தா தான் என் வாழ்க்கைங்கிறதுல இருக்கு. வேற எதுவும் கிடையாது. ஆ என்னோடது எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியே முடிச்சாச்சு. சரிங்களா? நான் ஏன் இவ்வளோ தூரத்துலயும் வந்து என்னோட இது ஃபுல்லும் உங்ககிட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன். என் மேல கோவம் இருக்கு தான் தெரியும். இப்போவாச்சும் கோவம் குறையுமா என்ன? அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு கேட்கும்போது, இப்படியும் பார்த்துட்டு அ அவர் பாட்டுக்கு ரக் ரூம்க்கு கிளம்பி போயிர்றாரு. ரக் ரூம் போனோன்னா, போட்டு சாமானத்தெல்லாம் கண்ட மேனிக்கு அடிச்சுட்டு சொல்றாரு. "ஆ நீ இப்ப எதுக்கு வந்து இங்க உட்காண்ட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜீராவும் வந்து உட்காந்துக்கிறாரு கையோட. அதான் அது ட்ரெஸ்ஸு போடல அந்த ஃபேஸ்க்கு எதுவும் படாம இருக்கறதுக்கு அந்த கிளாஸ தூக்கி மாட்டிக்கிறாரு. பீம் வந்துட்டு "இப்ப எதுக்கு இங்க வந்துட்டுருக்க? ஆ எனக்குள்ள ஒரே கொஸ்டின் தான் திருப்பி திருப்பி ஓடிட்டே இருக்கு. நீ எதுக்கு அவன் கூட போன? எனக்கு அது மட்டும் தான்." அப்படிங்கும்போது ஜீரா வந்து சொல்றான். "நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு ஒரு நிலையான வேலை இருக்கு. ஸோ, அத நீங்க விட்டுட்டா கூட 1 வருஷம், 2 வருஷத்துக்கு நீங்க உங்க லைஃப தாராளமா வாழலாம். உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. காசு இல்லாம எப்படி கஷ்டப்படுறதும் உங்களுக்கு தெரியாது. புரியவும் புரியாது. அந்த வாழ்க்கைக்கு நான் திருப்பி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அங்க இருக்கேன். எனக்கும் அவருக்கும் ஒண்ணும் கிடையாது. எனக்கும் அவருக்கும் ஒரு பாஸ் பாஸ் எம்ப்ளாயி அந்த ரிலேஷன் மட்டும் தான்." அப்படிங்கும்போது, ஆ ஆ நீ அப்படியே என்னைய விட்டுட்டு அவன் கூடயே நின்ன பாரு. அப்ப எப்படி தெரியுமா எனக்கு இருந்துச்சு? நான் எந்த விதத்துல குறைஞ்சுட்டேன். அந்த மாரி ஒரு ஆகாவலி நாய் கூட போய் நீ இருந்தேல்ல அப்படின்னு சொல்லி டமில் டுமில்னு போட்டு சர்றா மாரியே அந்த சாமானத்தெல்லாம் இது பண்றாங்க. அவனும் ஜீராவும் குதிச்சு குதிச்சு உட்காண்ட்ருக்கான். அச்சோ! பாவம் பயபுல ரொம்ப பயந்து விருக்குனே உட்காண்ட்ருக்கும். ஜீரா ஆனா பொறுமையோட கேட்கும். இப்ப நான் என்ன பண்ணேன்? என் மேல இருக்க கோபம் குறையும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கும்போது, "ஆ நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. சரியா? எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம்? நீ நல்லா தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் கூப்பிடும்போது, அவன் கூட நீ போயிட்டீல்ல, எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா தெரியுமா?" மறுபடியும் தட்டிட்டே இருக்கான். உடனே ஜீரா வந்து சொல்றான். "சரி, உங்களுக்கு நான் என்ன பண்ணா உங்க கோவம் குறையும்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்போ உங்கள பார்க்கும்போது, உங்கள ட்ராப் பண்ணணும்னு தோணுது." அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "என்ன? உனக்கு என்னதான் ஆச்சு இப்போ? ஆ என்னைய இப்படி ட்ராப் பண்ண சொல்ற? அதுவும் இந்த இடத்துலயா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு சொல்றான். "இல்ல, ஆர்ட்டுங்கிறது எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்காது. ஆனா இப்போ உங்கள நான் பார்க்கும்போது, ஒரு இயலாமை வந்து ஒரு ஆக்ரோஷமா வெளிய வரும் இல்லைங்களா? அந்த வெளிப்பாடு மட்டும் தான் உங்ககிட்ட இப்போ நான் பார்க்குறேன். அது மட்டும் தான் எனக்கு தோணுது." அப்படிங்கும்போது இவன் வந்துட்டு, "எல்லாம் உன்னால தான். இப்போ நான் என்ன பண்ணாலும் உனக்கு வந்து அது பெருசா தெரியாதுல்ல. சரி சொல்லு. நான் எப்படி உட்காரணும் சொல்லு." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "உங்களுக்கு இந்த ரூம்ல என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் எந்த போஸ் எனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேனோ, அத நான் ட்ராப் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கும்போது பீம் வந்து அப்படியே ஷர்ட் மேலாப்புல இருக்க அந்த கோட் வந்து மார இருக்கிறத கழட்டிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான் சேர்ல. அப்படியே பாவமா அவனோட கோவம், ஆக்ரோஷம் எல்லாம் இது பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாரி உட்கார்றான். ஜீரா வந்து சொல்றார், "நீங்களா இருங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுவே போதும் எனக்கு. நீங்க எப்படி இருந்தீங்களோ, எனக்கு எப்படி நார்மலா இருக்கீங்களோ, நீங்க நீங்களா இருக்கிறது எனக்கு பிடிக்கும்." அப்படிங்கும்போது பீம் வந்து எதுவுமே சொல்றதுக்கே இல்ல. அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறாரு. அவர் வந்து ஜீரா வந்து டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரா பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இப்போ வெளிய எந்திரிச்சு போறான். ஃப்ரெண்ட் இருந்து பார்த்துட்டு வ அவன் உள்ள வந்துட்டான். "என்ன மச்சான்?" அப்படிங்கும்போது, அ பீம் "உனக்கு கோவம் வந்தா ஹல்க் மாரி சட்டையெல்லாம் கிழிஞ்சு பெருசாவே எனக்கே தெரியாம போச்சு பாரு." அப்படின்னோனே பீம் வந்துட்டு, "எனக்கு அதான் தெரியல." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்குறா, "நீ ஓகே தானே?" அப்படிங்கும்போது, "அதான் எனக்கு தெரியல. எனக்கு அழுகையா இருக்கு. ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்குது." அப்படின்னோனே ஃப்ரெண்ட் வந்து சொல்றா, "ஏன் என்ன ஆச்சு?" அவனும் ஏதோ அவ துண்ட காணோம் துணியக்காரன் ரேஞ்சில அவசரத்துல ஓடிட்டுருக்கான். "என்னதான் ஆச்சு?" அப்படிங்கும்போது பி வந்துட்டு சொல்றான்,
ம், அவனுக்கு என்னை இந்த நிலமையில பார்த்துட்டு ட்ரா பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னு உட்காந்துட்டு ட்ரா பண்ணான்டா அப்படிங்கும்போது, "ட்ரா பண்ணானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறா. ஆமாம் அப்படின்னோன்னே ஃப்ரெண்டு வந்து சிரிக்கிறான். 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பீம் வந்துட்டு, "ஆமா அப்போ எதுக்கு என்னைய பார்த்து சிரிச்ச?" அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு, "ஒன்றும் இல்ல. உனக்கு ஒரு வார்னிங் மட்டும் குடுக்குறேன் மச்சான். சரியா? உனக்கு ஒரு சின்ன ரூம்குள்ள உன்னோட கோவத்தெல்லாம், உன்னோட டிசப்பாயின்ட்மெண்ட் எல்லாம் வச்சுட்ருக்காத. தயவு செஞ்சு அத விட்டு வெளிய வா. அப்பதான் வந்து உனக்குள்ள இருக்கிறது எல்லாமே உண்மையான கேரக்டர்னா அது வெளிய வரும்." அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, "என்னது? அப்படின்னா?" அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், "அவன் க்யூட்டா இருக்கான்டா. அதுவும் போக நீங்க 2 பேருமே 2 விதமான உலகத்துல இருக்கீங்க. சரியா? அப்படிங்கும்போது, ம் ஆ ஏன்டா நீ தானடா நாங்க 2 பேரும் பர்ஃபெக்ட்டான மேட்ச்ன்னு எல்லாம் சொன்ன." அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது, ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றான், "ஆ ஆமா. நான் சொன்னேன் தான். இல்லைன்னு சொல்லல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒண்ணு சொல்லட்டுமா? நானும் ஒரு ஆர்டிஸ்ட்ட டேட் பண்ணியிருக்கேன்டா. நம்ம என்னதான் வந்து முத்து முத்தா தாங்குனாலும் சரி, கடைசியில அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. ஸ்டார்ட்டிங்கில எல்லாமே நல்லா தான் போகும். கடைசியில அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகல நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பிரேக்கப்லயும் போய் முடியும். ஸோ, அதுதான் பார்த்துக்கோன்னு சொல்றேன். சரியா? அப்படிங்கும்போது பீம வந்து அப்படியே காமிக்கிறேன். "என்னடா சொல்ற?" அப்படிங்கிற ரேஞ்சில தான் பார்க்குறாரு. ஓகே. இனி பார்ட் 2ல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.